எழில், என்ன ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்ல. எழில், என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லணுமா? ஏதாவது இருக்கா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்னாச்சு? அது ஆனந்தி ஒரு மாதிரி டல்லா இருக்கிறதும், அவ தற்கொலை முயற்சி பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு தோணுது. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லாம இருக்க முடியல. நாளை பின்ன இதால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. அப்படி என்ன சொல்ல போறீங்க? கையில், நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். இன்னைக்கு ஆனந்தி ஒரு பையன் கூட பைக்ல போறத பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆமா கையல், நான் உண்மையதான் சொல்றேன். யார் அது? அவன் ஹெல்மெட் போட்டிருந்தனால அவன் யாரு என்னன்னு பார்க்க முடியல. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியல. இல்ல ஒருவேளை வேற யாராவது பார்த்துட்டு நம்ம ஆனந்தின்னு தப்பா நினைச்சிட்டீங்களா? கயல், நான் பார்த்தேன். நம்ம ஆனந்தி எனக்கு தெரியாதா? இந்த விஷயத்துல நான் பொய் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? சச்சா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. ஆனா ஆனந்தி இன்னொருத்தனோட பைக்ல போனான்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. நானும் முதல்ல பார்க்கும்போது அது நம்ம ஆனந்தியா இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் சந்தேகம் உண்மைங்கிறத ஆனந்தியோட முகத்தை பார்க்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆமா, அவ இன்னைக்கு பைக்ல போனதும், ஏற்கனவே கல்யாணம் வேண்டான்னு சொன்னது, தற்கொலைக்கு முயற்சி பண்ணது, இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தோணுது கயல். நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். நாம இந்த விஷயத்தை பத்தி ஆனந்திகிட்ட பேசுறது தான் நல்லது. அதுவும் இப்பவே. ஆனந்தி அந்த பையனை லவ் பண்றான்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எதுனாலும் நம்ம ஆனந்திகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னால சத்தியம் பண்ண முடியாது. ஏங்க சத்தியம் பண்ணாம வந்துட்டீங்க? மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு எப்படி என்னால பொய்யான சத்தியம் பண்ண முடியும்? நான் ஏன் உன்னை பார்த்தேன்? நீ எதுக்காக என் வாழ்க்கையில வந்த? எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பார்த்தேன். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் மட்டும் சந்தோஷம் இல்லாம உன் நினைப்புல ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் உன்னை பிடிச்சதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் சத்தியமா தெரியல. நான் பாட்டுக்கு செவனேன்னு, நான் உண்டு, என் வீடு உண்டு, என் படிப்பு உண்டுன்னு இருந்தேன். பொங்கல போய் என் வீட்டுக்குள்ள குதிச்சு ஏதோ காமெடி பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டேன். என் மனசையே இப்ப என்கிட்ட இல்லாத அளவுக்கு பண்ணிட்டல. நானும் எவ்வளவுதான் என் ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும்? நானும் மனுஷி தானே. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றியோ இல்லையோ, நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். எனக்கு ஒண்ணு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னாலே உங்களை மறக்க முடியாதுங்க. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க.
ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேங்க. ஏண்டா இப்படி ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு ஏண்டா பிரியணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த பரஸ்பரமான சம்மதத்துக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க மனசுல இருக்கிற காதலை சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது எப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் ரெண்டு பேரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. எனக்கு பாலுவை பிடிக்கும். ஆனா இவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஆமா, எனக்கு என் குடும்பத்தோட சந்தோஷம் கெட்டு போறதுல விருப்பம் இல்ல. அவங்க பாத்திருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் செத்து கூட போறேன். ஆனா என் குடும்பத்தை நான் ஏமாத்த விரும்பல. சாரி. ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி. ஆனந்தி, இருக்கட்டும். என்னக்கா? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் ஆனந்தி. என்னக்கா சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு நீ மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். திரும்ப திரும்ப நான் இத பத்தியே கேட்கறேன்னு நினைக்காத. என்னால இத கேட்காமலும் இருக்க முடியல. நீ இப்படி அமைதியா இருக்கிறது, எந்நேரமும் இந்த மாதிரி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது, யார்கிட்டயும் உன் முகம் கொடுத்து பேசாம இருக்கிறது, கல்யாணமே வேண்டான்னு நீ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணது, அப்புறம் அன்னைக்கே நீ திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது,